ஏய், நல்லா தெரியுமா? இந்த திருவழியாக தான் வருவானா? 3 வாரமா நின்று நோட் பண்ணிருந்தே. தல நல்லா விசாரிச்சிட்டேன். இந்த ஏரியாலேயே அவன் அப்பந்தான் பெரிய பணக்காரன். தல அந்த வாண்டு வாரம் இந்த வழியாக தான் கிரிக்கெட் விளையாட போவான். எனக்கு நல்லா தெரியும். ஏய், அவன் போவான் சரி, தனியாக போவானா? 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். வருவான் தல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், அந்த பையனை தூக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க அப்பங்கிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டு செட்டில் ஆயிடலாம். அதோட இந்த தொழிலை கொஞ்சம் ஏற கட்டிடலாங்க. டேய், உன் ஸ்கெட்ச் கரெக்டு தானே? பையன் வந்துருவான்ல? தல கண்டிப்பா வந்துருவான். இவனடா? இவன் தான் தல. ஹலோ, வழிவிடு, எனக்கு கிரிக்கெட்டுக்கு டைம் ஆகுது. எங்களுக்கு தான் டைம் ஆகுது. ஓ, அப்போ நீங்களே கிரிக்கெட் ஆட வரீங்களா? சரி சரி, வாங்க வாங்க, ஆளுக்கு 100 ரூபாய் தரேன். நான் 6 4 அடிக்கும்போது எல்லாரும் கை தட்டுங்க. என்ன முடிக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி தரப்பா. எங்கள் டாடியோட ஏடிஎம் கூட நான் சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடுங்க. ஆனால் கரெக்டாக கை தரணும், புரியுதா? டேய், நாங்கள் கை தட்ட வரல, உன்னை தூக்க வந்திருக்கோண்டா. ஏய், என்னடா இவன் இப்படி சிரிக்கிறான்? தெரியல தல. டேய், எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, நான் நடக்க ஆரம்பிச்சோன்னு என் அப்பா அம்மாவே என்ன தூக்கல. நீ எதுக்கு என்ன தூக்க போறீங்க? ஐயோ. சரி சரி, நாளைக்கு கிரவுண்ட் வரைக்கும் நடந்து வரேன், நீங்க பின்னாடியே வாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு குச்சி முட்டை குருவி ரொட்டிலாம் வாங்கி தரேன், ஓகேவா? சரி தல. ஏய், ஓவரா பேசின்னு இருக்கான், தூக்கி வண்டியில போடுறா. ஓவரா பேசுற அவங்க இருக்குது. சாமி, இதுதான் என்னோட கடைசி வேண்டுதல்.
ஏய் அவன் வாயில் இருக்கிற டேப் எடுத்துட்டு அவன் மண்டையில 4 கொட்டு கொட்டுங்கடா. அவங்க அப்பனுக்கு கால் பண்ணும்போது அவன் அழுவுற சத்தம் அவங்க அப்பனுக்கு கேட்கணும், புரியுதா? சரி தலை. ஐயோ அம்மா வலிக்குதே 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 டாடி வலிக்குதே என்ன கொட்டுறாங்க என்ன காப்பாத்துங்க டாடி 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 என்ன காப்பாத்துங்க டாடி. சூப்பர்ரா சூப்பர்ரா, அப்படிதான் கொட்டணும். இன்னும் சத்தம் நல்லா கேட்கட்டும். தலை இவனை கொட்டவே இல்லை, அதுக்காட்டி இப்படி கத்துறான் அவன். ஹலோ மிஸ்டர் பாபு, நான் கொட்டினா தான் அழுவேன்னு யார் சொன்னா? நான் கொட்டாமலே அழுவேன், பார்க்குறியா? ஐயோ டாடி நல்லா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வந்து என்ன எப்படியா காப்பாத்துங்க டாடி. ஐயோ டாடி வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி. என் சந்தோஷ் நல்லா இருக்கணும்னா திரும்பவும் மாயாவோட சேர்ந்து வாழணும்னா அவன் என்ன முழுசா மறக்கணும். அதுக்கு நான் இந்த உலகத்தை விட்டு முழுசா போகணும். அவன் என்ன திரும்பவும் தேடவே கூடாதுன்னா இனிமே நான் வாழவே கூடாது, வாழவே கூடாது. இந்த முடிவை கோழத்தனத்தினால நான் எடுக்கல, என் சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக எடுத்தது. மாயாவை அவரோட வாழ வைப்பேன்னு அவளுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். சந்தோஷம் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பார்க்கவே மாட்டேன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் சந்தோஷோட குழந்தைய வாழ்க்கை ஃபுல்லா எப்பவுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கணும் தான் நினைச்சேன். நான் நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. இனிமே நான் வாழறதுல சந்தோஷுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சந்தோஷ் அவன் குடும்பத்தோட நல்லா வாழணும் நான் செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது சாமி. அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்தேன். சத்தியமா எனக்கு வேற வழியே தெரியல. அஞ்சலி, அம்மா எப்படிமா இருக்கு என்னோட புது Dress? சொல்லுங்கம்மா, நீங்க எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த Dress நான் இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். எப்படிமா இருக்கு? சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப நம்ம போலாமா? சாப்பிடு, போலாம். இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம்மா. ஏன்? எனக்கு பசிக்கலம்மா. வாங்கம்மா நம்ம போலாம். வாங்கம்மா போலாம். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்க, என் கூடவே இருக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். உன் கூட நான் இருப்பேன் அஞ்சலி. ஆனா இதுதான் நீ உயிரோட இருக்க போற கடைசி நிமிஷம். இனிமே நீ உயிரோட இருக்க மாட்ட. என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. ஹலோ, ஐயோ அப்பா, டாடி நான் காப்பாத்துங்க டாடி. ஹலோ, யாருங்க நீங்க? அஸ்வந்த், அஸ்வந்த் டேய். டாடி உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டாடி சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க. உன் பையனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். என்னது? அஸ்வந்தை கடத்திட்டீங்களா? ஆ, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க டாடி. வாங்க டாடி. யாரையா நீங்க? என் பையன் எதுக்கு கடத்துனீங்க? அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இன்னும் 1 மணி நேரத்துல சிட்டிக்குள்ள ஏதாவது ஒரு இடம் சொல்லுவேன். நான் சொல்ற இடத்துக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வர. ஓ, 1 கோடி ரூபாய் கேக்குறாங்களா? எல்லாம் 100 ரூபா கட்டா இருக்கணும், புரியுதா? சரிங்க, சரிங்க. அது எந்த இடம்னு இப்பவே சொல்லுங்க, நான் உடனே வரேன். யோ,
எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் வேணாமா? ஆனால் லூசு பசங்களா, எங்கள் அப்பாவே உடனே 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்றாரு. ஆனால் நீங்கள் இன்னும் கூட பிளானை யோசிக்கலையா? நான் நல்லா யோசிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் உனக்கு கால் பண்ணுறேன். போலீஸ்க்கெல்லாம் போன உன் பையன் உயிரோடையே இருக்க மாட்டான், புரியுதா? போன வை. ஹலோ 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 பாஸ், நேடா ஃபோனை வச்சுட்டீங்களா? இல்லை இன்னும் கூட கத்தணுமா? கத்தி கத்தி என் தொண்டை தண்ணிலாம் வந்து போச்சு. உங்ககிட்ட நான் கடைசியா வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், என் சந்தோஷோட வாழ்க்கையில திரும்பவும் சந்தோஷத்தை கொடு. நான் இனிமே அவனுக்கு இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தோட நல்லபடியா இருக்கணும். அவங்க 100 வருஷம் நல்லபடியா வாழணும். என் முடிவை ஏத்துக்கோ, ஏத்துக்கோ. இல்ல, இனிமே நான் அவளை தேட போறது இல்ல. என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைனா நான் அவளை தேடி என்ன பிரயோஜனம்? இனிமே அவ என்ன தேடி வர்ற வரைக்கும் நான் அவளை தேட மாட்டேன். நான் தனியாக விட்டு போகாதீங்க அஞ்சம்மா. நான் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போறேன்டா. நான் திரும்ப வரலனா உங்க அப்பா உங்க அம்மா கூட நிச்சயமா ஒரு நாள் சந்தோஷமா வாழ்வாருடா. நீயும் சந்தோஷமா இருப்ப. நான் போறேன்டா, நான் போறேன். ஒன்றும் இல்லை, நீ முதல்ல சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. வாங்கம்மா நம்ம ஷாப்பிங் போலாம். நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் ஷாப்பிங் போலாம். இல்லம்மா, எனக்கு வேணாம்மா. வாங்க நம்ம போலாம். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ செத்து போக போற. அதுக்கப்புறம் உன்னால எனக்கும் கஷ்டம் இல்லை, என்னால உனக்கும் கஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு இதை சாப்பிடு. அம்மா, வேணும்னா நான் போற வழியில சாப்பிட்டுக்கிட்டா? இல்ல, இது உனக்காகவே நான் பண்ணது. இதை முதல்ல சாப்பிடு. இதை நான் சாப்பிட்டே தான் ஆகணுமாமா? பாப்பா, இதை நீயே எடுத்தியா இல்ல வேற யாராவது உங்ககிட்ட எடுத்து கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்களா? இல்ல, நான் தான் கரன்சி விளையாட்டுக்காக எடுத்தேன். எனக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்லி, ஆனா நான் இங்க வந்ததே உன்னை கொல்லதாம்மா. உனக்கும் எனக்கும் நேரடியா எந்த பகையும் இல்லை. ஆனா உன் சாவுக்கு நான் தான் காரணமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அதுதான் என் தொழில். என்ன மன்னிச்சிடுற செல்லம், என்ன மன்னிச்சிடு. ஏய் தம்பி, சூப்பர் ராணி, சார் பாயிர. ஹலோ மிஸ்டர் பாபு,
எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். என்ன உதவி? ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. இந்த வேன்லலாம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. காற்றே வரல, பயங்கரமாக வேர்க்குதுப்பா. ஏய் எங்களெல்லாம் பார்த்தா பயமா இல்லையாடா? ஏய் எதுக்குடா சிரிக்கிற? இல்லை பாஸ், நீ எனக்கு கடத்துறதுக்கு காரணம் எங்கள் டாடி கிட்ட 1 கோடி ரூபா பணம் கேட்டுருங்க கரெக்டா? ஆமாம், அதுக்குன்னு இப்போ இந்த மாதிரி காரணம்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த மாதிரி காற்று இல்லாத காரணம் போனால் 1 மணி நேரத்தில் நான் மயக்க வச்சு விழுந்துருவேன். அதுக்கப்புறம் என் மூச்சு பேச்சு எல்லாமே நின்று போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட என்ன செய்ய முடியாது. என்னண்ணே இவன் இப்படிலாம் பயமுத்துறான்? டேய் அவங்க அப்பந்தான் ஃபோன் பண்ணுறான். கொட்டுக்கடா. கத்துறா தம்பி, கத்துறா தம்பி கத்துறா. ஐயோ டாடி என்னை காப்பாத்துங்க. ஐயோ டாடி. ஹலோ. ஆஹா, எனக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கானுங்களே. யோ உனக்கு நானே தானே கால் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த நம்பருக்கு எதுக்கு நீ கால் பண்ணுற? ஐயோ டாடி என்னை காப்பாத்துங்க டாடி. ஐயோ. ஹலோ, எங்க வரணும்னு சொல்லுங்க, கேஷ் எடுத்துட்டு உடனே வரேன். தயவு செஞ்சு என்னோட பையனை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். யோ நேரங்காலம் இடம்லாம் நாங்கள் சொல்லுவோம், நீ சொல்லக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்தில் நானே கால் பண்ணுறேன். போலீஸுக்கு போன உன் பையன் கை காலு தலை எல்லாம் தனித்தனியாக ஆகிடும். ஜாக்கிரதை, புரியுதா? போனவை. சார் 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 ப்ளீஸ். ஹலோ. ஏமா அழுவுறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இது சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும்னா? இந்த புது ட்ரெஸ்ஸுக்கு. என்ன நீங்க எப்பவுமே நல்லா பாத்துக்கிறீங்கல்ல, அதுக்கு. எனக்கு நீங்க தினமும் கதை சொல்லி தூங்க வைக்கிறீங்கல்ல, அதுக்கு. என்ன மறந்துடாம திரும்ப என்ன தேடி வந்தீங்க பாருங்க, அதுக்கு. இப்படி எல்லாம் பேசாத செல்லம், தயவு செஞ்சு இதை சாப்பிடு. நீ பேசுறது என்னால தாங்க முடியல. எல்லாத்துக்கும் இவ்ளோ 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 பெரிய தேங்க்ஸ்மா. சரி, நீ சாப்பிடு. அம்மா, நீங்க மட்டும் இப்ப என் கூட இல்லனா என்ன என்னமா பண்ணிருப்பாங்க? ஒருவேளை நான் இல்லைன்னா நீ உயிரோட இருந்திருப்பியோ? என்ன ஃபாதர் கிட்டே மறுபடியும் கொண்டு போய் விட்டுருப்பாங்கல்ல. எனக்கு திரும்ப அம்மா அப்பாவே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. நல்ல வேளை நீங்க திரும்ப வந்துட்டீங்க என் செல்ல அம்மா. ஐ லவ் யூ so much மா. ஐயோ, இப்படி எல்லாம் பேசி பேசி என்ன கொல்லாதம்மா. என் மனசே மாறிடும் போல இருக்கு. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னைக்கு கேட்பேன். நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன மன்னிச்சுடு அஞ்சலி, எனக்கு வேற வழியே இல்லை.
இல்ல இல்ல நீ சாப்பிடு. அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அம்மா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குமா. அம்மா, எனக்கு கண்ணெல்லாம் இருட்டாகுதும்மா. அம்மா, எனக்கு மயக்கம் வருதும்மா. என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. இதுதான் நான் வந்த வேலை. நான் உன்னோட நிஜமான அம்மா இல்லம்மா.